நிகழ்வாக நமது பாரதி வாசற்பட்ட நிகழ்விற்கு சிறப்பு விருந்தினராக வருகின்றிருக்கக்கூடிய திரு காவல் ஆய்வாளர் தெற்கு காவல் நிலையம் திரு தர்மராஜ் BA அவர்களை கருத்துரை வழங்க பெண்களின் பாதுகாப்பு மற்றும் குழந்தை வளர்ப்பு என்ற தலைப்பில் சிறப்புரை வழங்குவதற்காக அன்புடன் அழைக்கிறோம். இந்த இனிமையான வேளையில் இந்த விழாவிற்கு அழைத்த சிறப்பு விருந்தினர்கள், இந்த லைப்ரரி வாசகர்கள், மேடையில் விதிக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக்கிறேன். இந்த மாதிரி இடங்களில் பேசுறது ரொம்ப அபூர்வம். நான் ஏன் அப்படின்னா, ஏதாவது பொதுமக்கள் கூட்டப்பட்டிருப்பாங்க, அவங்கள போய் பேசணும். அதே மாதிரி ஏதாவது கோயில் நடக்கும், அதில் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். அந்த மாதிரி போது தான் சும்மா கேஷுவலாக பேசுகிறேன். ஆனால் இங்கே வந்துக்கிறவங்க அறிவு சார்ந்த மக்கள். எவ்வளோ கூட்டம் கம்மியாக வருதோ அவங்க அந்த கூட்டத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப படித்தவங்களா இருப்பாங்க, ரொம்ப புத்திசாலியாக இருப்பாங்க, எதையுமே திறமையாக கையாளக்கூடியவங்களா இருப்பாங்க. இதே ஒரு ஏதாவது VIP வராங்க, ஒரு நடிகை வராங்க, இல்லை ஒரு அரசியல் கூட்டம் அப்படின்னா அவ்வளோ கூட முடியும். ஆனால் எங்கள் பாருங்க ரொம்ப லிமிட்டடாக ஒரு சிம்பிளாக ஒரு ரூம் வச்சு நடக்குது. அது இன்னும் அதிகமாக நம்ம வாசகர்கள் மக்கள்லாம் வந்தால் நல்லா இருக்கும். அடுத்தது இப்போ அந்த அம்மா பேசுகிறாங்க, சூப்பராக பேசுகிறாங்க. அதாவது அவங்க மேலே எனக்கெல்லாம் பேச தெரியாது. எங்களுக்கு தெரிஞ்ச எல்லாம் அந்த சட்ட ஒழுங்கு இது மோஸ்ட்லி நாங்கள் உங்களே மாதிரி பீப்புள்லாம் நாங்கள் பழகிறதே இல்லை. நாங்கள் பழகிறதெல்லாம் யார்கிட்ட ரவுடி இல்லையோ அசிஸ்டன் தான் பேசுகிறோம், பழகிறோம். அப்படின்னு போய் அம்மா அது மேடம் பேசுகிறாங்க எனக்கே சந்தோஷமா இருக்கு. உங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுக்கு முன்னாடி சேர்மதில் வரும்போது ஒரு தமிழ் பேரவைன்னு ஒரு அமைப்பு கூட்ட மாட்டாங்க. நான் சார் அங்கே நான் என்ன சார் பேச போகிறேன், எனக்கு என்ன சார் பேசுறீங்க, பரவாயில்ல சார் நீங்கள் வாங்க சார், நீங்கள் நல்லா பேசிக்கிட்டு சொல்லுங்க, வாங்க சார் கூப்பிட்டுருக்காங்க. சரி ரைட்டு கொஞ்சம் பேசினேன். அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாருமே நல்ல படிப்பாளிகள், எழுத்தாளர்கள், அந்த மாதிரி தான். அந்த இடத்துல போலீஸுக்கு என்ன வேலை சொல்லுங்க, நாங்கள் என்ன பேசிட போகிறோம், ஏதோ எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் மோட்டிவேட் தான், ஏதோ கொஞ்சம் பேசினேன். ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி அம்மா பேசுவோம் பார்த்தீங்கன்னா ஆதி காலத்துலேருந்து நம்ம எப்படிலாம் வளர்ந்தோம் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளாக 2 லைனில் சொல்லி கொடுத்தாங்க. அடுத்தது இப்போ சின்ன குழந்தைங்க இருக்கிறாங்க. இந்த குழந்தைங்களை புக்ஸ் படிக்கங்க, இது ரொம்ப முக்கியம். ரீடிங் ஹேபிட்ஸ் ரொம்ப முக்கியம். பிள்ளைங்களுக்கு அந்த பழக்கத்தை கொண்டு வரணும்னா எப்படி கொண்டு வரணும்? இப்போ எங்களெல்லாம் படின்னு சொன்னது நான் பேசுறது நிறைய பேசிட்டு இருந்தேன். ஆனால் எப்படி தெரியல, நான் காலேஜ் படிக்கும்போது எனக்கு 2 பேப்பர் அரியர் இருந்துச்சு. காலேஜ் ஃபஸ்ட்டு படிக்கும்போது 2 பேப்பர் அரியர் இருந்துச்சு. திரும்ப அதுக்கடுத்து கடைசி ஈவன் செமஸ்டர் எழுதணும் அப்படிங்கும்போது 2 பேப்பரையும் கடைசியில் எழுதிக்கலான்னு பார்க்கும்போது 2 பேப்பருமே விழுந்துச்சு, 2 படமும் விழுந்துச்சு. என்ன காரணம்? ஓவர் கான்ஃபிடென்ட். 4th செமஸ்டர் 14 பேப்பர் எழுதினேன், 13 பேப்பர் பாஸ் பண்ணேன். நான் பேசிக்கலி நான் ஸ்போர்ட்ஸ் மேன், வாலிபால் பிளேயர். அந்த கரெக்டாக அந்த ஒரு செமஸ்டர் டைம் வாலிபால் மேட்ச் வந்துடும், யூனிவர்சிட்டி மேட்ச். அந்த டீம் செலக்ஷன் ஆகி போயிட்டோன்னா உடனே நார்த்தில் தான் இருக்கும், நார்த்து இல்லை சவுத் எதாவது இருக்கும். அந்த மேட்ச் தான் எங்களுக்கு முக்கியம். ஏன்னா ஸ்போர்ட்ஸ் போட்டாலும் ஏதாவது வேலை வாங்கிடலாம் அப்படிங்கிற நம்பிக்கை. 14 பேப்பர் 13 பேப்பர் பாஸ் பண்ணோன்னே 2 பேப்பர் தான் நான் கடைசியிலேருந்து பாஸ் பண்ணான்னு விட்டுட்டேன். கடைசியிலேருந்து 2 பேர் வந்துது. ஓகே, அதுக்கப்புறம் போலீஸ் வேலை ஜாயின் பண்ணது, கான்ஸ்டபிள் வேலை ஜாயின் பண்ணி உங்கள் ஊரில் நான் கான்ஸ்டபிளாக இருக்கேன். அதுக்கப்புறம் அந்த அரியர் எப்படி எழுதி பாஸ் பண்ணி என் ஒய்ஃபுக்கு அந்த 2 பேப்பர் தான் எப்படி எழுதி பாஸ் பண்ணுங்க, இடையில ஒரு பேப்பர் பாஸ் பண்ணேன். கடைசியில் ஒரு பேப்பர் அது எழுதுறதுனாங்க. நான் பண்ணி சொல்லாது, நான் வேலைக்கு வந்தேன், ஏன்னா படிக்கிற பிள்ளைலாம் கிடையாது அப்படின்னு சொல்லி பார்த்தேன். கேட்கல ஒரு டைம் ரொம்ப வீட்டில் சண்டை ஆயிடுச்சு. விருதுநகர்லாம் போலீஸ் போகிறதுல இருக்கேன். அப்புறம் ஒய்ஃபுக்கு ஃபஸ்ட்டு கன்சியாக இருக்காங்க. அந்த ஒரு எக்ஸாம் மட்டும் எழுதுறதுனா 2 வாரம் சண்டை பண்ணிட்டு நான் ஃப்ரெண்டுக்கு வர சொல்லி உட்காந்து நான் 1/2 மணி நேரம் கொஞ்சம் என்னால் அது பண்ணி இருக்க முடியாது. ஏன்னா எனக்கு ஒரு தென்காசி பக்கம் இங்கேருந்து ஃபேமிலி ஒய்ஃபு தனியாக அழுதுட்டு கஷ்டப்படாங்க, மனசு கேட்கல வந்துட்டு காம்ப்ரமைஸ் ஆயிடுச்சு. ஏன்னா நீ படின்னு சொல்ல கூட நான் செட்டப் பண்ண மாட்டேன் அதிகமாக இருந்துச்சு. திரும்ப கொஞ்ச நாள் கழிச்சு திரும்ப பண்ணாங்க. அந்த ஒரு பேப்பர் மட்டும் எழுதுங்களேன் ஆரம்பிச்சோம்னா ஏமா எனக்கு இந்த மாதிரி கொடுத்துரு. சரி ரைட் வணக்கம், ஒரு டைம் எழுதுறேன், இந்த டைம் பாஸ் பண்ண ஓகே, ஃபெயில் ஆகிட்டா திரும்ப என்ன எழுத சொல்லக்கூடாது, ஒரு அக்ரிமெண்ட். ஓகே சார், அது மனசால முடியாதுன்னு எது இருக்கா? மனசால முடியாதுன்னு எது இருக்கா? எதுவுமே கிடையாது. நான் பார்த்து எனக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மேக்ஸ், என் ஃப்ரெண்டுக்கு BSc மேக்ஸ் சப்ஜெக்ட் அவங்க எடுத்து பழைய கொஸ்டின் எடுத்து கொண்டு கொடுத்துட்டு இதில் ஒரு 40 மார்க் மட்டும் சொல்லி கொடுக்குறேன். சொல்லி கொடுத்தா நல்லா போட்டேன், நல்லா தான் பண்ணுற கூட கொஞ்சம் மேக்ஸ் படிச்சிங்க கூட மேக்ஸ் படிச்சுட்டு மார்க் அதிகமாக வந்து எனக்கு வேலை தரப்படான், எனக்கு பாஸ் மார்க் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி உள்ள வந்து 40 மார்க் எழுதிட்டு கொடுத்து எழுதிட்டு வெளியில் வந்து ரிசல்ட் வந்து கரெக்டாக 40 மார்க் அப்படியே பாஸ்.
அந்த டார்ச்சர் போய் டார்ச்சர் தாங்க முடியாம அந்த அரியர் பண்ணிட்டு அந்த டார்ச்சர் அந்த ஒரு பேப்பர் நான் எழுதி பாஸ் பண்ணனால எஸ்ஐ செலெக்ஷன் அட்டன் பண்றது எனக்கு குவாலிஃபை. விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்ல 20% கோட்டால போலீஸ்காரன் 120 பேர் அட்டன் பண்ணான். 120 பேர் அட்டன் பண்ணல. நானும் செல்லுத்துல அண்ணன் லட்சுமி ஒரு 2 பேருக்கு மட்டும்தான் கிடைச்சது. 112 பேருக்கு கிடைக்கல. ஓட ஆணோட பேச்சு முன்னாடியே ஒரு பொண்ணு இருக்காங்க. ஒரு பொண்ணு கண்டிப்பா இருக்கும். ஒரு பொண்ணு நினைச்சா ஆக்க முடியும், அழிக்க முடியும். அப்போ நீ குடும்பத்துல ஆண்கள்லாம் வெளியில போய் வேலை போயிட்டு வராங்க. குடும்பத்தை நல்லா கவனிக்கிறது பெண்கள் தான். குழந்தை வளர்ப்பு முறை அப்படிங்கிற ஒரு ஹஸ்பண்டையே நல்ல வழி கொண்டு வர முடியும் அப்படின்னா குழந்தைகளை எப்படி கொண்டு வரலாம்? அப்போ குழந்தை வளர்ப்பு முறை நம்ம ரொம்ப முக்கியம். இங்க எல்லா ஊர்லயும் ஏன்னு கேட்டீங்கன்னா பாளையம் ஜெயில் எடுத்தீங்க, ஏதாவது உங்க தெரு எடுத்தீங்க, உங்க ஊர் எடுத்து உங்க தெரு எடுத்தீங்க, ஏதாவது போலீஸ் கேஸ் இருக்கிற 5 பேர் எடுத்துட்டு அவங்கள பேக்ரவுண்ட் நீங்க ரிசர்ச் பண்ணீங்கன்னா அது என்ன காரணமா இருக்கு பார்த்தீங்கன்னா, ஒண்ணு அம்மா இருக்க மாட்டாங்க, அல்லது அப்பா இருக்க மாட்டாங்க, அல்லது அம்மா சரியா இருக்க மாட்டாங்க, அல்லது அப்பா சரியா இருக்க மாட்டாங்க, அல்லது தவறான சூழ்நிலை குழந்தைகள். இதனால எதிர்காலத்துல தப்பு பண்ணி ஜெயில் போறாங்க. 90% பேர் இதுதான். இது 10% சடன் புரோகிசம் திடீர்னு கோபப்பட்டு சண்டை போறாங்க. அப்போ குழந்தை வளர்ப்பு முறை எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, குழந்தை வளர்ப்பு முறைக்கு என்னன்னா அம்மாவும் அப்பாவும் ஒரே இடத்துல இருந்து அவங்க 2 பேர் கையில குழந்தை வந்தா எதிர்காலத்துல தப்பு பண்ண மாட்டாங்க. ஏன் கொரோனா டைம்ல கூட இருந்தாங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 25 வருஷம் ஒன்னா குடும்பம் நடத்தியிருந்தால் கொரோனா வராதுங்கிறாங்க. புளியங்குடி நான் புளியங்குடி கொரோனா டைம்ல புளியங்குடி ஒர்க் பண்ணேன். அப்போ வந்து தென்காசி மாவட்டத்தில் 53 பேருக்கு கொரோனா. தென்காசி மாவட்டத்தில் 53 பேருக்கு கொரோனா. அதுல 48 பேர் புளியங்குடி. நான் அந்த ஸ்டேஷன் ஒர்க் பண்றேன். ஒரு இன்ஸ்பெக்டர் 3 எஸ்ஐ இருந்தோம். ஸ்டேஷன் மோஸ்ட்லி கொரோனா வந்து எனக்கு கொரோனா வரும். எனக்கு காரணம் என்னன்னு நான் நினைக்கிறேன், எனக்கு கான்ஃபிடென்ட், நான் ஆரோக்கியமா இருக்கிறேன், அந்த மாதிரி. அதே மாதிரி இந்த ஹேண்ட் வாஷ் பண்றது, அதுல மறுபடியும் எந்த செய்யணுமோ கரெக்டா இருக்கு. வீட்டுக்கு போகும்போது இங்க போகும்போது இங்க ஏன் தங்கியிருக்கிற ரூம்லயே நல்லா ஷாம்பு போட்டு உடம்பு ஃபுல்லா ஷாம்பு வச்சிருக்கேன். அங்க போன பிறகு அந்த பக்கெட்ல தண்ணி வச்சு வேப்பம் வச்சு கைகள் முதல்ல வைக்கிறது, யாரையும் தொடர மாட்டேன். என் பையன் ஓடி வந்து கட்டி விட்டுருக்கான், நோ டச் தொலைவில் எப்போ என்னப்பா இப்படி சொல்லுங்க வேண்டாம் இருக்கு. ஏன்னா எல்லா ஏரியாக்களும் போகும். ஒரு சின்ன அவேர்னஸ், அந்த மாதிரி அவேர்னஸ் இருந்தால் சில விஷயங்கள். அது மாதிரி குழந்தை வளர்ப்பு முறையில் இருந்து இங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, ஆம்பளை பசங்க நைட்டு 2 மணி 3 மணிக்கெல்லாம் வெளியில சுற்றுறாங்க. ஆனா யாருமே பெண் குழந்தைகள் 6 மணிக்கு மேல 7 மணிக்கு மேல வெளியில விடுறது இல்லை. ஆனா ஆம்பளை பசங்க எங்க போனா யாரும் கேள்வியே கேட்கறது. அப்ப என்ன எல்லா கெட்ட பழங்களையும் கற்றுட்டு வந்துடும். அக்யூஸ்ட் பாருங்க யார் இருக்கா, மோஸ்ட்லி 100 பேர் ஜெயில இருக்காங்க, 90 பேர் மென்னு தான் இருக்காங்க. அப்போ குழந்தை வளர்ப்புல யார் ஒழுக்கம் வளர்க்கணும்? ஆண் குழந்தைகளை தான் ஒழுக்கம் வளர்க்கணும். பெண் குழந்தைகளை எல்லாரும் ஒழுக்கம் வளர்த்துறாங்க. ஆனா ஆண் குழந்தைகளை கண்டுக்கிறதே இல்லை. நம்ம ஆம்பளை பிள்ளைய நல்லா ஒழுக்கம் வளர்த்தாதான் இன்னொரு வீட்டில் ஒரு பொண்ணு நல்லா வாழ முடியும். நம்மளுக்கு நல்ல மருமகம் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? நம்ம பிள்ளைகளை ஒழுக்கம் வளர்க்கணும். அப்படி இருந்தாதான் சமுதாயம் நல்லா இருக்கும். காவல் பணி அப்படிங்கிறது என்னன்னா, பொதுமக்களின் உயிருக்கும் உடைமைக்கும் பாதுகாப்படுவதும் குற்றங்களை தடுப்பதும் நடந்த குற்றங்களை கண்டுபிடிப்பது மட்டுமல்ல காவல் பணி. குற்றம் இல்லாத சமுதாயத்தை உருவாக்குவதும் காவல்துறை பணி. இந்த குற்றம் இல்லாத சமுதாயத்தை உருவாக்கணும்னா யாரெல்லாம் ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படின்னா, முக்கியமா பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ், அடுத்து காவல்துறை. இங்க பேரண்ட் உங்க பிள்ளைங்க கண்டிச்சு வளர்க்கணும். இல்லைன்னா டீச்சர்ஸ் அடிக்கிற போய் கேள்வி கூடாது. இங்க பரவாயில்ல, திருநெல்வேலி என்ன பார்த்தீங்கன்னா எல்லாரும் அப்படியே தான் இருக்கும். பையனை டீச்சர் அடிச்சாங்க சத்தம் போட்டாங்கன்னா உடனே அப்பையும் வந்து நிற்பான். நான் சொல்லிவிடுவேன், டீச்சர்ஸை யாராவது பேரண்ட்ஸ் வந்து கேட்டாங்க கேள்வி விடாம எனக்கு ஃபோன் அடிக்க நம்பர் உண்டு, மறுபடியும் அவங்க நான் என்ன பாசல் சொன்ன முடியுமோ அப்படின்னு சொல்லிடுவேன். ஏன்னா டீச்சர்ஸுக்கு விருப்பம் வெறுப்பு இல்லாம வேலை பார்க்குறவங்க எல்லா குழந்தைங்களும் அவங்க குழந்தை மாதிரி கண்டிச்சு வளர்ப்பாங்க. அப்படிலாம் அஞ்சாம் கூட நீங்க முன்னாடி இருந்துருக்கு. அப்போ டீச்சர்ஸ்க்கு நம்ம எவ்வளவு மரியாதை கொடுக்கணும்? குழந்தைங்களை ஒரு மாசத்துல ஒரு டைம் மாதிரி 2-3 மாசம் ஒரு டைம் மாதிரி டீச்சர்ஸை பார்த்து பையன் எப்படி படிக்கிறது, ஆனால் யாரும் கேள்வி கிடையாது. டீச்சர்ஸ் போய் எப்படி பார்க்கறது, பசங்க பண்றது அப்படின்னு நினைக்கிறது இல்லை. இதனால குழந்தை வளர்ப்பு முறை மாறுது. நம்ம நாடு நல்லா இருக்கணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்ம ஆம்பளை பசங்க மட்டும் ஒழுங்கு மட்டும் தான் போகுது. இங்கே ராஜபுரத்தில் போகிற வண்டியில் பார்த்தீங்கன்னா பாதிக்கு மேலே வண்டியில் பின்னாடி நம்பர் இல்லாத போகுது. அவனை என்ன பண்ணுறான்? ஏன் அடையாளத்தை மறைக்கிறான்? அப்போ ஏதோ ஒரு தவறு பண்ணுறாங்கன்னா இருக்கும்.
கஞ்சா விற்கிறவனா, கலாம போறானா, செயினக போறானா, செல்போன் கலாம போறானா அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. பின்னாடி ஏன் நம்பர்லாம் போகுது? அப்போ ஏன் நீங்க அந்த பேரண்ட்ஸ் ஏன் பிள்ளைங்க அதை அலோவ் பண்ண மாட்டீங்க? அப்படி அலோவ் பண்ணீங்க அவங்கள கொஞ்சம் நீங்க கவனிக்க வேண்டாமா? அப்படி யாரும் கவனிக்கிறதே இல்லை. பசங்க எத்தனை மணி லேட்டாக கேள்வி கேட்கறது இல்லை. இது ஒரு பெரிய தப்பு. குழந்தை வளர்ப்பு முறையில இது ரொம்ப மாற வேண்டிய. அடுத்தது உங்களுக்கு பெண்கள் என்னை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு நல்ல பாதுகாப்பாக இருக்கிறாங்க. உங்களுக்கு சப்போஸ் ஏதாவதுன்னா 100 ஃபோன் நம்பர் அடிச்சுனாலும் போதும். 100 அடிச்சுனா போலீஸ் ஸ்டேஷன் வந்துடும். அது போக 1099 நம்பர் ஒன்று இருக்கு, 181 நம்பர் இருக்கு. இந்த நம்பருக்கு கால் பண்ணினா பெண்கள் பாதுகாப்பு சொன்னா எதுனாலும் வரும். அது போக நீங்க 100 கடிங்க. இந்த சவுத் போலீஸ் லிமிட்ல இருக்காங்க, சவுத் போலீஸ் நம்பர் வச்சு எப்போ கால் பண்ணாலும் நம்மளுக்கு வந்து ஈகிள் சொல்லி ஒரு டீம் 2 பைக்கோட ஃபோன் சுற்றிட்டே இருக்காங்க. ஏதாவது ஃபோன் பார்த்து இம்மிடியா அந்த இடத்துல வந்து அட்டன் பண்ணிட்டு என்ன பிரச்சனைன்னு சொல்லி பார்க்கணும். அடுத்தது நம்ம எல்லார்ட்டையும் அன்பா பேசப்படும். பக்கத்துல இருக்காரங்க எல்லாத்தையுமே கொஞ்சம் அன்பா பேசப்படுங்க. நம்மளுக்கு பிடிச்சதுன்னா பேசுங்க, பிடிக்கல அமைதியா இருக்கு. நீங்க சவுத்துல பார்த்து எவ்வளவு ஸ்பீடா இருக்கீங்களோ அதே ஸ்பீட்ல திரும்பி வரும். நீங்க எவ்வளவு தூரம் அன்பா பேசுறீங்க அவ்வளவு தூரம் அன்பா. நம்ம எல்லாம் என்ன எதிர்பார்ப்பு? நம்மளுக்கு எதிர்பார்ப்பு இருந்தாலும் ஏமாற்றம் இருக்கும். நம்ம என்ன எல்லாரும் நம்ம அன்பா பேசணும், சிரிச்சு பேசணும், நம்ம எதிர்பார்ப்போம். அப்ப அடுத்தவங்க அதே தானே எதிர்பார்ப்பாங்க. அப்போ நம்ம அவங்களே திருச்ச போது பேசணும், அவங்க நம்மளே திருச்ச மூலமா பேசுவாங்க. எல்லாரும் பக்கத்துல இருக்கவங்க எல்லாத்தையும் நல்லா அன்பா செஞ்சு பேசி பழகுங்க. உங்களுக்கு ஏதாவது குறைகள் இருந்தாலும் எங்களோட தைரியம் சொல்லலாம். இப்போ அந்த உமன் போலீஸ் அவங்க இருப்பாங்க. உங்களுக்கு இதில் இருக்கிறவங்க ஏதாவது பிரச்சனை கூட நீங்கள் என்ன சொல்லுங்க, கண்டிப்பாக நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நடவடிக்கை. அது மாதிரி குழந்தைங்க வச்சுருக்காங்கன்னா சின்ன குழந்தைகளை கண்டிப்பாக அனுப்பிச்சு வளர்த்துக்கணும். நீங்கள் கண்டிச்சு வளர்க்கலைன்னா உங்கள் குழந்தைங்க உங்களுக்கு இல்லை. நீங்கள் நினச்ச மாதிரி வரணும்னா ஒரு நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆசைப்படலாமா? ஆசைப்படக்கூடாதா? ஆசைப்படணும். என்ன சொல்லிருக்காரு? அப்ப ஆசைப்படலாமா? கண்டிப்பா ஆசைப்படணும். போதுங்கிற மனமே பொன் செய்ய வருது. நம்மளை சோம்பேறியாக்கக்கூடிய பதவி. எல்லாரும் நல்லா மைண்ட்ல நோட் பண்ணிக்கங்க. நீங்க ஆசைப்பட்டா மட்டும்தான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். நானா யோசிச்சு சொல்லல, ரிசர்ச் பண்ணி சொல்லல, புக்ஸ்ல படிச்சதுதான் சொல்றேன். நீங்க ஆசைப்பட்டால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். ஆசைப்பட்டால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். அதனால உங்களுக்கு என்ன வேணாலும் கேளுங்க, என்னது வேணாலும் கேளுங்க, என்ன வேணாலும் ஆசைப்படுங்க. ஆசைகள் வந்து நீங்க நினைக்கலாம் சார் நான் 1 கோடி ரூபாய் எடுக்கிறேன் சார், சத்தியமா நடக்கும், சத்தியமா நடக்கும். அது எப்படி சார்? நான் வந்து கவர்மெண்ட்ல போய் 25,000 சேலரி, இல்லை பிள்ளைங்க படிக்க கூட செலவாகுது சார், நாங்கள் கூலி வேலை பார்க்குறது சம்பளம், எதுவாக இருந்தாலும் நடக்கும். ஆனால் நீங்க ஆசைப்படணும். அந்த ஆசை எப்படி இருக்கணும்னா கொழுந்துட்டே இருக்கிற தீ மாதிரி இருக்கும். அனைப்பது விளக்கு மாதிரி கூடாது. அந்த மாதிரி தான் கண்டிப்பா கிடைக்கும். நீ என்ன ஆசைப்படும் கிடைக்கும். நான் சொல்ல எழுதி வச்சேங்க, நடக்கலைன்னா நீ அமைச்சுக்கணும். சரி எப்படி சார் காமிக்கலாம்? சத்தியம் நடக்கும். நிறைய விஷயங்கள் இருக்கு. நான் இந்த மாதிரி பசங்களாக இருக்கும்போது பையனாக இருக்கும்போது எங்கள் வீட்டிலலாம் இதில் 3ல் ஒரு ஆள் தான் என் வீடு. நாங்கள் இருக்கிற வீடு இப்போ நாங்கள் எங்கள் வீட்டில் உயிரோடு இருக்கிறது மட்டும் 6 பேர். இப்போ கற்பனை பண்ணிக்க எத்தனை பேர் இருப்பாங்க. இந்த இதில் 3ல் ஒரு பேர் தான் எங்கள் வீடு. 3 வேளை சாப்பாடு கிடையாது. பழைய சோறு கிடைச்சிருந்தா அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா ஒரு வேளை தான் சமையல். காலையில் பழைய சோறு, மதியானத்துக்கு சாப்பாடு கிடையாது. எங்கள் அத்தை வந்து சத்துணவு வேலை பார்த்துட்டு அந்த பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டுட்டு அதில் இருக்கிற மீதி சோறை கொண்டு வரோம். அதுதான் எங்களுக்கு சாப்பாடு. எங்கள் பெரிய அண்ணன் கொஞ்சம் எழுந்திரிச்சு படிச்சு வந்தாங்க. அவங்க வேலை தான் பார்க்கல, சும்மா ஒரு லாஸ்டில் கலந்து இருந்தாங்க. நம்ம பிள்ளைங்க தம்பிகளை எப்படியா கொண்டு வந்து எங்களெல்லாம் கண்டிச்சு அடிச்சு படிக்க வச்சிட்டாங்க. இன்னைக்கு எங்கள் வீட்டில் 2 பேர் இன்ஸ்பெக்டர் இருக்கும். நானும் எங்கள் 2 பேரும் இன்ஸ்பெக்டர் இருக்கோம். காரணம் என்னன்னா தப்பு பண்றப்போ சேட்டை பண்றப்போ அடின்னு அடிச்சு கண்டிச்சு வச்சுக்கலாம். அடினை எதுக்காக தப்பு, என்ன தப்புன்னு நினைக்கிறீங்க? லீவு நாள வீட்டில் சாப்பாடு இருக்கு, சனியாக இருந்தான். அப்போ என்ன பண்ணுவாங்க? 5 வரைக்கும் படிச்ச ஸ்கூல்ல மத்தியானம் சமையல் பண்ணுவாங்க. அதுக்காக சாப்பாடாக போகும்போது இந்த மாதிரி பசங்க போகும்போது கிராமம் ஒரு பசங்களோட சேர்ந்து போவோம். போயிட்டு அப்படியே இருந்துச்சுவோம். பக்கத்தில் குளம் இருக்கும், குளத்துல குளிச்சுடும். குளத்துல தண்ணி எப்படி இருக்கும்? அந்த செம்மண் கலர்ல கிடக்கும். குளிச்சுட்டு வெளியில் வந்தால் என்ன ஆயிரும்? உடம்புலாம் அந்த கலர் தெரியுங்களா? அது இருக்கும். தலைமுலாம் செம்மண் அப்படியே போயிட்டு அப்படியே ஒரு ஓன் அடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு வருவோம். கரெக்டாக எங்கள் அண்ணன் வருவாங்க, பக்கத்துல வேலை பார்த்து சைக்கிள் வரும், மதியம் வீட்டு சாப்பிட்டு வருவாங்க. கரெக்டாக பார்த்துறாங்க. அந்த மரத்தில் 2 கம்பு அடிச்சுட்டு வருவாங்க. 2 கம்பு அடிச்சு கொடுக்குறோம். 2 கம்பு ஒடி அப்படி முட்டு போட விட்டுருவாங்க. அவனை கூட நீ ஏன் சேரல?
அவனுக்கு வேற கிடையாது. நீ படிக்கணும் வேலைக்கு போனதுக்கு இது தோற்றணும். அப்படி கண்டிச்சு வளர்த்ததுனால இன்னைக்கு நான் இந்த பிரச்சனை இருக்கு. கண்டிக்காம விட்டா என்ன ஆகும்? ஒரு தேக்கு மரம் வளர்க்குறோம், சைடில் பக்கடிச்சு வளர்க்குது, என்ன பண்ணுவோம்? ஏன்? அப்பதான் நமக்கு நல்ல பலன் கிடைக்கும். அதே மாதிரி உங்க பிள்ளைங்களும் கண்டிச்சு வளர்க்க. தேவையில்லாத நம்மள கொஞ்ச நாளைக்கு ஒதுக்கி சொல்லுங்க. ஒரு வேலைக்கு இருந்தால் கூட அவன் யாரும் பேசிட்டு பழகும். இந்த மாதிரி நீங்க கண்டிச்சு வளர்த்தீங்கன்னா பிள்ளைங்க உங்களுக்கு முருங்கை மரத்தை ஒழிச்சு வளர்க்கணும், பிள்ளைங்களை அடிச்சு வளர்க்கணும். நீங்க கண்டிச்சு வளர்க்கல அப்படின்னா கண்டிப்பா அந்த பிள்ளைங்க நல்ல பொசிஷனுக்கு வராது. நீங்க இல்ல சார் அன்பால திருத்தலாம், சத்தியமா முடியாது. கண்டிக்கிற நேரத்தில் கண்டிக்கிறோம். அதே மாதிரி அந்த உங்க பிள்ளை நல்லவனா பாராட்டும் போது பாராட்டணும். உங்க பிள்ளைங்களை பத்தி அடுத்தவங்க கேள்வி கேட்டாங்க, உங்க பையன் எப்படி என்னன்னு கேட்டாங்கன்னா, என் பையனா தங்கமான பையன், நான் என்ன சொன்னாலும் செய்வான், என் பிள்ளை மாதிரி சொல்லும்போது யாருமே அப்படின்னு அபிஷேக் பண்ண அடுத்த முன்னாடி சொல்ல பையன். நீங்க அப்படி சொன்னீங்கன்னா சைக்காலஜிக்கலாம் உங்க பிள்ளைங்க மனசுல போயிட்டு நம்ம நல்ல பையன் அப்படிங்கிறத அறியாம மனசுலேயே பதிஞ்சிட்டு என்ன ஆகும்? பிஹேவியர் மாறும். இது சைக்காலஜிக்கல் ஃபேக்ட். அதை நீங்க செய்ய பழகிக்கணும். குழந்தை வளர்ப்புக்கு முக்கியத்துவம் நிறைய சொல்லலாம். ஆனால் எனக்கும் டைம் இல்லை, கேட்கணும் மேடம் பேசுகிற கேட்கறதுக்கு டைம் இல்லைன்னு நினைக்கிறேன். நம்ம மற்றபடி மேடம் வந்து நல்லா சூப்பராக பேசுகிறேன். நான் கூட உதாரணம் படித்தவங்க பேசுனாலும் கிளியர் பேப்பர் புரியாத மாதிரியே பேசுவாங்க. ஏன்னா படித்த விஷயத்தையே சொல்லுவாங்க. அப்போ நம்மளுக்கு கொஞ்ச நேரத்தை போட்டி சொல்லணும். மேடம் ஒரு 5 நிமிஷம் பேசினா பரவாயில்ல, எப்படி இடத்துல நம்ம கேட்டால் ஏதாவது சம்திங் தெரிஞ்சுக்கலாம். அப்போ அடுத்த கூட்டத்தில் பேசுகிறப்போ நம்ம அதை கொஞ்சம் சொல்லிக்கலாம். எனக்கு இப்போ ஒரு முதல் வச்சுன்னா கேட்டு